வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செம டேஸ்டியான மில்க் ஸ்வீட். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்ரு பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், கீழே பிடிச்சிடக்கூடாது. நல்லா கலர் மாற பாருங்க. இந்த டைமில் 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி விடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பவுடர் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த டைமில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கட்டியாகணும் பார்த்துக்காங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த டைமில் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இன்னும் நல்லா டைட் ஆகணும். கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா பால் வத்த நல்லா கட்டி ஆக கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி பீஸ் போடுற அளவுக்கு செட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்காங்க. நல்லா சூப்பரான செம்ம டேஸ்டியான மில்க் ஸ்வீட் ரெடி.
கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி அப்படியே சென்டரில் வச்சுக்காங்க. நல்லா சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.